எந்திரிச்சிட்டியா? நீ வருவேன்னு பார்த்தேன். இந்தடி காஃபி. எனக்கு காஃபி வேணாம், ஒண்ணும் வேணாம். பேசாம போங்கம்மா. ஜோதி, என்னடி என்னாச்சு? நைட்லாம் தூங்கலையா? உன் கண்ணு ஏன் இவ்வளவு சிவப்பா இருக்கு? இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. என்னடி என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? உன் மாமா கூட வெளியே போகணும்னு நீ தானே ஆசைப்பட்ட. நான் ஏற்பாடு பண்ணேன்ல, அது மாதிரி நடந்துச்சுல. அப்புறம் ஏன் நீ இவ்வளவு கோவமா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது சொன்னானா என்ன? பிரச்சனைதாமா, பிரச்சனைதான், பெரிய பிரச்சனை. சின்ன வயசுல இருந்து உனக்கு வெற்றி மாமா தானே என்ன சொல்லி சொல்லி வளர்த்தீங்களே. உங்க பேச்ச கேட்டது எனக்கு பிரச்சனை தாமா. ஏண்டி ஏன் இப்படிலாம் நீ பேசிட்டு இருக்க? நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே. அம்மா, மாமாக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏ கத்தாம பேசிடி. யாருக்காவது கேட்டுச்சு நம்ம பிளான் அத்தனையும் சொதப்பிடும். அப்புறம் உனக்கும் உன் மாமாக்கும் கல்யாணம் நடக்காமையே போயிடும். அவருக்கு என் மேல இஷ்டமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடா என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்க? பாரு ஜோதி, அவனுக்கு உன்னை பிடிக்கலன்னு யார் சொன்னா? அவர் பேசினதுல நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேம்மா. அதுலயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னடி தெரிஞ்சிச்சு? இல்ல என்ன தெரிஞ்சிச்சு? நீ ஆசைப்பட்டேன்றதுனாலதான் அவனை உன் கூட கார்ல அனுப்பி வச்சேன். நீ சாமர்த்தியமா பேசி நெருங்கி பழகிருக்க வேண்டியதானே? அப்படித்தான் நானும் நினைச்சேன். இவ்வளவு தூரமா உட்காந்துருக்கமே, கிட்ட போய் உட்காந்து மாமா கிட்ட பேசுறானு. ஆனா பக்கத்துல இருந்த நாய் பொம்மையை எடுத்து எங்க 2 பேத்துக்கும் நடுவுல வச்சுட்டாருமா. இப்படியே செஞ்சாவே அவனுக்கு எவ்வளவு திமிரடி. இதுக்குதான் பைக்ல போகணும்னு சொல்றது. பைக்ல போனா எந்த பொம்மையத்துக்கு நடுவுல வைப்பா? நானும் அப்படித்தான் ஆசைப்பட்டேன், அப்படித்தான் நினைச்சேன் பைக்ல கூட்டு போவாருன்னு. எனக்கு என்ன தெரியும் திடீர்னு கார் எடுப்பாருன்னு? இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிழவிதாமா. என்னடி சொல்ற? அந்த கிழவியா? அது என்ன பண்ணுச்சு? அந்த கிழவிதான் சொல்லிச்சான், கல்யாண நேரத்துல பைக்ல எங்கேயும் போக கூடாதுன்னு, கார்ல தான் போகணும்னு சொல்லிச்சான். அதனாலதான் என்ன கார்ல கூட்டு போயிருக்காருமா. அப்ப இந்த கிழவி எல்லாத்தையும் பிளான் போட்டுதாமா பண்ணிருக்கு. பாருங்கம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். தயவு செஞ்சு எல்லாத்தையும் நிப்பாட்டிருங்க. என் அறிவு கிட்டவளே, என்னடி பேசிட்டு இருக்க? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இப்ப போய் எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், எல்லாத்தையும் நிறுத்தணும்னு சொல்லிட்டு இருக்க. இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு நானும் உங்க அப்பனும் என்ன கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு தானே தெரியும். என்ன பிடிக்கலம்மா அவருக்கு. பிடிக்காதவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால எப்படிம்மா நல்லா வாழ முடியும்? நீயே சொல்லு. இங்க பாரு ஜோதி, நீயே அப்படி நினைக்கிற? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, உன் கழுத்துல தாலின்னு ஒண்ணு கட்டிட்டா, எல்லாமே உனக்கு தான். உன்னை தவிர அவனுக்கு வேற வழியே கிடையாது. இப்பயே இப்படி எரிஞ்செரிஞ்சு உழுற மனுஷன் தாலி கட்டினாப்ல எங்களோட சந்தோஷமா வாழ்ந்துருவாரா என்ன? இந்த உலகத்துல பிடிக்காத பையனும் பிடிக்காத பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா குழந்தை குட்டியோட வாழலையா என்ன? அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியா போயிருண்டி. ஜாடியேன்னு கூப்பிட பொண்டாட்டி இல்லையா? பிறக்காத பிள்ளைக்கு நீ பேர் வைக்க போறியா? என்ன சொல்ற? கல்யாணமே நடக்குமா என்னன்னு தெரியல. இதுல நீ குழந்தை குட்டிக்கு போயிட்ட. நீ ஏண்டி அப்படி நினைக்கிற? ஏன் நடக்காதுன்னு நினைக்கிற? நடக்கும்னு நினை. உனக்கும் வெற்றி மாமனுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். இதை நிறைவேற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. என்னம்மா சொல்ற? நீ சொன்ன மாதிரி எனக்கும் வெற்றி மாமாக்கும் கல்யாணம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும்டி, கண்டிப்பா நடக்கும். அதுக்காகத்தானே நானும் அப்பாவும் இவ்வளவு பாடுபட்டு இருக்கோம். அதெல்லாம் சரிதாமா. ஆனா இந்த கிழவிதாமா எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருமான்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு என்னமோ இந்த கிழவிதான் 2 நாளா என்ன மாமாவை பார்க்க விடாம தடுத்துருக்குமோன்னு தோணுது. நான் போன அன்னைக்கு கிழவி பேச்சு சரியில்லாம தான் இருந்துச்சு. அப்பயே நான் சுதாரிச்சிருக்கணும் இப்படி எல்லாம் நடக்கும்னு. கிழவிய போட்டு தள்ளணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமா? அப்பனாதான் நான் மாமா கிட்ட நெருங்க முடியும். கிழவி ஏண்டி ஒன்ன நெருங்க விடாம பண்ணணும்? அதாம எனக்கும் புரியல. இப்ப தாண்டி எனக்கும் தோணுது, ஒருவேளை கிழவியோட பேத்திய கட்டி வைக்கணுன்றதுக்காக கூட இப்படி எல்லாம் பண்ணலாம்ல? ஆமாமா, நீ சொல்றதும் சரிதான். அந்த கிழவிக்கு ஒரு பேத்தி இருக்கால, அந்த மதுவைத்தானே என் வெற்றி மாமாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இந்த கிழவி ஆசைப்பட்டுச்சு. இப்பதாமா எனக்கு தோணுது, ஏன் அந்த கிழவி என் மாமா கிட்ட என்ன நெருங்க விட மாட்டேங்குதுன்னு. விடக்கூடாதுமா, விடக்கூடாது. இத சும்மாவே விடக்கூடாது. ஆமா ஜோதி, அந்த கிழவி இருக்கிற வரைக்கும் உன்னையும் உன் மாமாவையும் நெருங்கவே விட மாட்டா. இதுக்கு ஏதாவது பண்ணணுமா? பண்ணியே ஆகணும். நான் சொல்றேன் ஜோதி என்ன பண்ணணும்னு. என்னம்மா பண்ண போற? இரு வாரேன். இங்க போதுந்தம்மா. எப்படியோ என்னோட விஷயம் கிளியர் ஆனா சரிதான். மது, நீ எல்லாம் எனக்கு போட்டியா வருவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடி. இத்தனை நாள் என் மாமா மயக்கத்துல நான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துட்டேன். ஆனா இதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன்டி.
பாத்துறேன்டி, பாத்துறேன். அந்த கிழவி நினைச்ச மாதிரி நீ என் மாமாவை கல்யாணம் பண்றியா, இல்ல நான் நினைச்ச மாதிரி என் மாமாவை நான் கல்யாணம் பண்றேன். நானு பாத்துடலாண்டி. என்னம்மா நீ ஏதோ பெருசா பண்ண போறேன்னு பார்த்தா என்னைக்கான கையில எடுத்துட்டு வந்திருக்க? இதை வச்சு என்ன செய்ய போற? இங்க சமைச்சு சாப்பிட போறியா? அறிவு கட்டவளே, அறிவு கட்டவளே, இது ரூம்ல வச்சு சமைச்சா சாப்பிடுவாங்க? வா, நான் என்ன பண்ணான்னு போறேனே, நீயே பாரு. அப்படி என்ன பண்ண போகுது இந்த அம்மா? அம்மா, இந்த கிழவி ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா என்ன பாட்டில தூக்கிட்டு வந்து இங்க நின்னுட்டு இருக்க? என்ன பண்ண போறீங்க? இருடி, நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. என்னதான் பண்ண போறேன் முதல்ல என்கிட்ட சொல்லு. சொல்லிட்டு நீ அப்புறம் எதா இருந்தாலும் பண்ணு. இந்த எண்ணெய படிக்கு கீழே ஊத்துவேன். இந்த கிழவி மேல இருந்து வரும்ல, அப்படியே வலிக்கி விழுந்து மண்டையில அடிபட்டு போய் சேர்ந்துரும்டி. கொஞ்சமாவது யோசிச்சு பேசுமா. இதெல்லாம் பழைய ஐடியா. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? மட்டும் இல்ல, இது காது. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அப்புறம் நம்ம இந்த வீட்லயே இருக்க முடியாது. அத கொஞ்சமாவது நீ யோசிக்கலையா இல்லையாமா? நீ எல்லாம் எப்படிமா எனக்கு அம்மாவா வந்து பிறந்த? ஜோதி, நான் என்ன அந்த அளவுக்கு அறிவில்லாம இருக்கேன்? இதையெல்லாம் யோசிக்காமையா இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிவேன்? அத்தைக்காரி இன்விடேஷன் வைக்க போயிட்டா. உன் மாமா ஆபீஸுக்கு போயிட்டாரு. இந்த வீட்டுல நம்மள தவிர வேற யாருமே இல்ல. ஐஷு மாமாலாம் அவங்களாம் ரூமை விட்டே வர மாட்டாங்க. இந்த கிழவியோட புருஷனும் மாத்தைய போட்டு எங்கிட்டாவது படுத்திருப்பாரு. அதனால கிழவி மட்டும்தான் தனியா இருப்பா. எப்படியாவது பேரனை பார்க்க போறேன், பேத்திய பார்க்க போறேன்னு கீழே இறங்கி வருவா. அப்ப எண்ணெயில வலிக்கு விழுந்து மண்டையில அடிபட்டு போய் சேர்ந்துருவா. என்னமோ சொல்ற, இதெல்லாம் நடக்குமா? நடக்காத விஷயமோன்னு எனக்கு தோணுது. அது எல்லாம் தோணுடி. இரு வரேன். ஏ கிழவி, என் பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்க நினைக்கிற? இதுல வலிக்கு விழுந்து நீ போய் சேரல, என் பேரு தேவி இல்ல. சரி வா வா போலாம். கிளவி வர நேரமாச்சு. நீ சொன்னது மட்டும் நடக்கல, அப்புறம் இருக்க உனக்கு. பாடி பாத்துக்கலாம். போ, அவங்ககிட்ட போய் நின்று மறைஞ்சு பார்க்கலாம் என்ன நடக்குது. கிளவிய உழ வைக்கிறேன்னு கடைசியில என் மாமாவை எதுவும் உழ வச்சிடாத. அவர் மட்டும் மேல இருந்து வந்து இந்த எண்ணெயில வலிக்கு விழுந்தாரு, என் கதி அவ்வளவுதான்மா. நீ நல்லா யோசிச்சுக்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுடி. இப்போதைக்கு உன் மாமன் மேல இருந்து வரமாட்டான். நட. என்னாச்சு பிரியா, ஏன் இங்கே நின்னுட்ட? போ உள்ள. எனக்கு பயமா இருக்க மாதிரி. எதுக்கு பயமா இருக்கு? என்ன நம்பிதானே நீ வந்த? என் அம்மா அப்பாவை நினைச்சு பயப்படுறியா? என் அம்மா அப்பாவை நான் பாத்துக்கிறேன். நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. ஆமா பிரியா, எதை நினைச்சும் கவலைப்படாத. எதுவா இருந்தாலும் சக்தி என்னை பாத்துக்கிடுவாங்க. ஐயோ, என்ன இப்படி மழை பெய்யுது? வீட்டுக்குள்ள போங்க. அங்கேயே நில்லுங்க. இதுக்கு மேல நீங்க வீட்டுக்குள்ள ஒரு அடி எடுத்து வச்சீங்க. ஏ லூசு, என்ன பேசிட்டு இருக்க நீ? மழை பெய்யுது, எங்களால எப்படி வெளியவே நிக்க முடியும்? நில்றா, நில்லு, வெளியவே நில்லு. யார கேட்டு இவ கழுத்துல நீ தாலி கட்டின? ஏ என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா நீ இப்படிலாம் பேச மாட்ட பூமாரி. அங்க என்ன நடந்துச்சோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நீ எப்படி இவ கழுத்துல தாலி கட்டலாம்? இன்னைக்கே நான் சொன்னா இல்லையா, யாரு வேணா இந்த வீட்டுக்கு மருமகளா வரலாம். ஆனா இவ எனக்கு அண்ணியா மட்டும் வந்துடக்கூடாதுன்னு அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னா இல்லையா? பாரு மாதிரி எங்க கல்யாணம் இப்படி நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்படி எல்லாம் நடக்கணும் நாங்க என்ன ஆசைப்பட்டோமா இல்ல நினைச்சுதான் பார்த்தோமா? இத பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இப்படியே வரணும்னா அவ கழுத்துல இருக்க தாலிய அறுத்து எரிஞ்சிட்டு அப்புறமா நீ வீட்டுக்குள்ள வா. ஏ பூமாரி, என்ன பேசிட்டு இருக்க நீ? சின்ன பிள்ளை நீ, இப்படி எல்லாம் பேசலாமா? அதுவும் பொம்பளை பிள்ளை. பாருங்க மதுவாக்கா, நான் உங்ககிட்ட பேசல. நீங்க கொஞ்சம் பூமாரி. என்ன கத்துற? நீ கத்துனா நான் பயந்துருவனா?